கைஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு முக்கியமான ஒரு சுச்சுவேஷன் வந்து இப்போ போயிட்டுருக்கு. ஸோ அந்த சுச்சுவேஷனை பற்றி தான் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் அனலைசிஸ். இதில் வந்து ரெட் சி கிரைசிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போ நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ், அதாவது ஹவுத்தி ரெபல்ஸ்ன்னு சொல்லி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து ஷிப்மெண்ட், அதாவது குளோபல் லெவலில் இருக்கிற ஷிப்பிங் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரூட்டு வந்து ரெட் சீயில் இருக்கக்கூடிய அந்த ரூட்டை வந்து அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ அங்கே வர ஷிப்மெண்ட் எல்லாமே அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ இப்போ அது ஒரு பெரிய இஷ்யூவாக போயிட்டுருக்கு குளோபல் லெவலில். ஆல்ரெடி வந்து ரஷ்யா உக்ரைன் வார் நடந்துகிட்ருக்கு, அது நமக்கு தெரியும். ஸோ இப்போ ரீசெண்டாக ஆரம்பித்த வாருங்கிறது வந்து இந்த இஸ்ரேல் காசா வார். ஸோ இந்த இஸ்ரேல் காசா வாரில் நமக்கு ஆல்ரெடி வந்து ஈரான் பேக்டு சப்போர்ட்டில் இருக்கக்கூடிய ஹவுத்தி ரெபல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மிலிட்டன்ட் குரூப் இருக்காங்க. அதாவது ஆயுதம் தாங்கி போராடக்கூடிய அந்த குரூப் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, காசாவுக்கு சப்போர்ட்டாக அவங்க வந்து இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்துறதுக்கான வேலைகளை செஞ்சாங்க. இப்போது அது ஆல்ரெடி கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் அது இப்போ வந்து கொஞ்சம் ரொம்ப அதிகமாக நடக்க ஆரம்பிச்சிருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஏமன் நாட்டில் இருக்கக்கூடிய ஹவுத்தி ரெபல்ஸ், அந்த ஹவுத்தி குரூப்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, மிலிட்டன்ட் குரூப் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து குளோபல் லெவலில் அந்த ஷிப்பிங் ரூட் வந்து ரெட் சி அப்படிங்கிற, இந்த ரெட் சீங்கிறது ஒரு பார்ட் கடலில் வந்து நம்ம அந்த ரெட் சீங்கிற பார்ட்டை நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த பார்ட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதில் வர ஷிப்மெண்ட் எல்லாத்தையுமே, இது ஒரு முக்கியமான ரூட்டு, ஓகேங்களா, இது அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் வந்து நிஃப்டி நம்மளுடைய கண்ட்ரியோட எக்கனாமி என்ன ஆக போகுது, என்ன பாசிபிலிட்டி இருக்குது, நிஃப்டி வந்து கிராஷ் ஆகிற சான்ஸ் இருக்கா, அப்படி கிராஷ் ஆனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும், அது நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, அந்த என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மேப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த இடம் தான் ரெட் சி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடம். அதாவது குளோபல் இந்த மேப்பில் வந்து ரெட் சீங்கிறது இந்த இடம். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா, ஆஃப்ரிக்கன் காண்டினென்ட்டையே சுற்றி வர்ற அளவுக்கு ஷிப்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப காஸ்ட் ஜாஸ்தி ஆகுங்கிறதுனால தான் இந்த ஷிப்மெண்ட்டில் தான் எப்போவுமே இந்த ரூட்டில் தான் வந்து வருவாங்க. அதாவது இந்த மெடிட்டரேனியன் சீல வந்து, ஸோ இதில் வந்து சூயஸ் கனால் இருக்கும். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சூயஸ் கனால்னு சொல்லி. அது வந்து இந்த இடத்துல இருக்குது, இந்த எகிப்தில் இந்த இடத்துல இருக்குது, இந்த ரூட்டில் உள் நுழையிற இடத்துல. ஸோ இந்த ரூட்டில் வந்து இந்த இடத்துல இருக்கிற இந்த கடல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கடலுக்கு தான் ரெட் சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ரெட் சீல வழியாக வந்து என்னன்னா, இந்த பாபல் மண்டேப் இது வழியாக வெளியே வரும். இதில் வழியாக வெளியே வந்து மும்பை அண்டு நிறைய ஷிப்பிங் ரூட்டு வந்து பிரியும், ஓகேங்களா. இப்படி தான் வந்து நார்மலாக ஷிப்பிங் நடக்கும். இப்போ இந்த ரூட்டை நீங்கள் க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னா, நம்ம வந்து இங்கே சுற்றி வரணும், ஓகேவா. ரொம்ப இந்த ஒரு காண்டினென்ட்டையே சுற்றி வரணும், ஒரு கண்டத்தையே தாண்டி வரணும், ஆஃப்ரிக்கன் கண்டத்தையே தாண்டி வரணும். இது வந்து ரொம்ப காஸ்ட் வந்து அதிகமாக ஆகக்கூடிய ரூட்டு. இதில் வந்தால் மட்டும்தான் அந்த ஷிப்பிங் காஸ்ட்டை கம்மி பண்ண முடியும். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஏமன் நாடு, இந்த நாடு இருக்குது, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஹவுத்தி ரெபல்ஸ் அப்படிங்கிற அந்த குரூப், ஹெச்ன்னு போடுறேன், ஹவுத்தி ரெபல்ஸ் குரூப் என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே இருக்கிற ஷிப் எல்லாமே, இங்கே வர ஷிப் எல்லாமே அட்டாக் பண்ணுறாங்க. மிசைல்ஸ் வழியாக அட்டாக் பண்ணுறாங்க. நிறைய ஷிப்ஸை வந்து ஷூட்டிங் பண்ணுறாங்க. சின்ன சின்ன போட்டெல்லாம் கொண்டு வந்து ஷூட் பண்ணுறாங்க, மிசைல்ஸை ஷூட் பண்ணுறாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. ஈவன் இந்தியன் ஷிப்பிங் கம்பெனிஸ் கூட நிறைய வந்து அட்டாக் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லா ஷிப்மெண்ட் கம்பெனிஸு கப்பலையும் வந்து கமர்ஷியல் ஷிப்ஸ் எல்லாம் வந்து அட்டாக் பண்ணுறாங்க. இவங்க வந்து ஆக்சுவலாக இந்த ஹவுத்தி ரெபல்ஸுங்கிறவங்க யார் அப்படின்னா, இவங்க வந்து தனியாக மிலிட்டன்ட் குரூப்னு சொன்னாலும் இதுக்கு வந்து ஃபண்டிங் பண்ணுறவங்க, இந்த ஃபண்டிங்கை வந்து இந்த ஹவுத்தி ரெபல்ஸை வந்து ரன் பண்ணுறவங்க வந்து ஈரான் தான், ஓகேங்களா. நிறைய எல்லா கண்ட்ரியுமே ஒரு இன்னொரு நாட்டில் ஜியோ பொலிட்டிக்கலாக ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணுறதுக்காக மெர்சனரிஸ் குரூப்ஸை வந்து உருவாக்குவாங்க, இல்லை ஏற்கனவே இருக்கிற குரூப்புக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஈரான் பேக்டு குரூப் தான் வந்து இந்த ஹவுத்தி ரெபல்ஸ் அப்படிங்கிறவங்க. இவங்க வந்து காசாவுக்கு சப்போர்ட்டாக வந்து இஸ்ரேலுக்கு மேலே இது பண்ணுறதுக்காக பண்ணாங்க. ஆனால் அது டைரெக்டாக பண்ண முடியாது. ஸோ இவங்க வந்து இந்த வழியில் அட்டாக் பண்ணுறதுக்காக இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த இதனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷிப்பிங் வந்து குளோபல் லெவலில் இது ஒரு இம்பார்ட்டன்ட் ரூட்டு. இந்த ஷிப்பிங் ரூட்டை அட்டாக் பண்ணுறது மூலமாக அவங்க வந்து குளோபல் லெவலில் ஒரு கேஸ் க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இப்போ வந்து குளோபல் லெவலில் ஒரு ப்ரெஷர் க்ரியேட் ஆகும். அதனால் வந்து நிறைய பேர் வந்து இந்த வாருக்குண்டான சொல்யூஷன் என்ன, இந்த வாருக்குண்டான இஷ்யூஸ் என்ன அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நிறைய பேர் யோசிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்குது. இவங்க அட்டாக் பண்ணுறதுனால அது எப்படி வந்து வார் வந்து சுச்சுவேஷன் வந்து இதாகும் அப்படிங்கிறதெல்லாம். ஸோ அதெல்லாம் வந்து நிறையா டைப் ஆஃப் இதில் நம்ம பார்க்கணும், நிறைய ஆங்கிள்லேருந்து பார்க்கணும். ஸோ
இப்போ வந்து நடந்துட்டு இருக்கிற இஷ்யூ இதுதான். ஸோ இதனால வந்து நமக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து ஏற்கனவே குளோபல் ஷிப்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 40லேருந்து 45% அதாவது 55% வந்து ஷிப்பிங் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இப்போ ஆல்ரெடி வந்து இந்த 40 to 55% ரேட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி இன்சூரன்ஸ் ப்ரீமியம், அதாவது ஒவ்வொரு ஷிப்பும் வந்து போகிறதுக்கான இன்சூரன்ஸ் ப்ரீமியம் இருக்கும், அதுவும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ இது 2 இன்க்ரீஸ் ஆனதுனால குளோபல் லெவலில் எல்லா ஷிப்பிங்குமே ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாளைக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய எல்லா ஷிப்பிங்குமே அஃபெக்ட் ஆகும். அதுலேயும் மெயினாக வந்து இந்தியா வந்து இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் எது பண்ணாலுமே இந்த ப்ரைஸை வந்து அந்த ப்ராடக்ட்டில் தான் வைக்கணும். அதாவது இம்போர்ட் பண்ணாலும் அந்த ப்ரைஸ் வந்து அந்த ப்ராடக்ட்டில் விழுந்துடும், எக்ஸ்போர்ட் பண்ணாலும் அந்த ப்ராடக்ட்டில் விழுந்துடும். ஸோ ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு உண்டான சான்ஸ் இருக்குது. எல்லா பொருளுமே இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது ரா மெட்டீரியல்லேருந்து எல்லா பொருளுமே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்குது. அதேமாதிரி எக்ஸ்போர்ட்டு வந்து இந்தியாவிலேருந்து பண்ணக்கூடிய எக்ஸ்போர்ட் ஆல்ரெடி வந்து அஃபெக்ட் ஆயிடுச்சு. அது வந்து ஆல்ரெடி வந்து நமக்கு நிறைய ரிப்போர்ட்டில் வந்து ஏற்கனவே இந்த டிசம்பர் மாதத்துலேயே வந்து குறைஞ்சது வந்து இது பண்ணிட்டாங்க. இந்த ஷிப்மெண்ட்டு இந்த இஷ்யூஸ் நடந்ததுக்கு அப்புறமாவே நிறைய வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அங்கே போகிற ஷிப்ஸ் எல்லாமே இப்போ சுற்றி வருது. அதனால் வந்து உங்களுக்கு வந்து ப்ரைஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அது வந்து பெரிய ப்ராப்ளம். இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து என்ன சினாரியோ நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இந்தியாவுடைய எக்ஸ்போர்ட் வந்து குறைஞ்சது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்தியாவுடைய எக்ஸ்போர்ட் வந்து குறைஞ்சது அப்படின்னா, மேஜராக நம்ம வந்து சாஃப்ட்வேர் தான் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஜிடிபியில் வந்து பர்சன்டேஜில் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேரில் தான் ஜாஸ்தி. இருந்தாலும் நம்ம ப்ராடக்ட்லேயும் மேனுஃபேக்சரிங்லேயும் வந்து நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஸோ அப்படி பண்ணும்போது அந்த பார்ட்டில் அடிபட்டுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, டாலர் ரிசர்வ் வந்து நமக்கு கம்மியாகும். அதாவது வந்து நம்ம நம்ம நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு பொருளை ஏற்றுமதி பண்ணும்போது அங்கிருந்து அவங்க வந்து கொடுக்கக்கூடிய அமௌண்ட் வந்து யூஎஸ் டாலரில் கொடுப்பாங்க. இந்த யூஎஸ் டாலர் நம்ம நாட்டில் எவ்வளோ அதிகமாக இருக்கோ, நம்ம நாட்டில் யூஎஸ் டாலர் அதிகமாக இருக்கிற வரைக்கும் நமக்கு வந்து சேஃபு. ஏன்னா நம்மளுடைய நாட்டில் யூஎஸ் டாலருடைய சப்ளை வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நம்மளுடைய நாட்டு கரன்சியும் வந்து அவங்க வந்து கன்வெர்ட் பண்ணுறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ யூஎஸ் டாலர் வந்து நமக்கு கிடைக்கிறதுனால சாரி யூஎஸ் டாலருங்கிற மாதிரி இந்தியன் ருபீஸ் வந்து நமக்கு நிறைய கன்வெர்ட் ஆகும், நிறைய யூஎஸ் டாலர்லேருந்து ரெவன்யூ வரும். ஸோ இந்த இந்தியன் ருபீஸும் யூஎஸ் டாலரும் நமக்கு கன்வெர்ட் ஆகும்போது, கன்வர்ஷன் நடக்கும்போது நம்ம கண்ட்ரியில் இருக்கிற ரிசர்வ் வந்து ஜாஸ்தியாச்சு, யூஎஸ் டாலர் ரிசர்வ் வந்து ஜாஸ்தியாச்சு அப்படின்னா நமக்கு வந்து என்ன பெனிஃபிட்னா நம்மளுடைய கரன்சி வந்து ஸ்டேபிளாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து எக்ஸ்போர்ட் அடிபட்டுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து வருமானம் வந்து அடிபடும். அந்த வருமானம் அடிபடும் போது நமக்கு நம்மளுடைய கரன்சி வந்து அடிபடும். ஏன்னா நம்மக்கிட்ட வந்து யூஎஸ் டாலர் வந்து கம்மியாகும். அப்போது அப்படி நமக்கு நடக்கும்போதே ஆட்டோமேட்டிக்காக இந்தியன் ருபீஸ் வந்து ஃபால் ஆகும். ஃபால் மீன்ஸ் இப்போது ரூ. 80 இருக்கிற கரன்சி ரூ. 84 போச்சு அப்படின்னா ஃபால்னு அர்த்தம். அதாவது கரன்சியை பொறுத்த வரைக்கும் அதிகமாகக்கூடாது. ஏன்னா நீங்கள் ரூ. 80 கொடுத்து ஒரு யூஎஸ் டாலர் வாங்கினா இப்போது ரூ. 84 கொடுத்து ஒரு யூஎஸ் டாலர் வாங்க வேண்டியது இருக்கும். அப்படின்னா நீங்கள் வந்து யூஎஸ் டாலருடைய மதிப்பு இந்திய மதிப்புக்கு எகெயின்ஸ்டாக அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். கரெக்டாக? இப்போ ரூ. 100 கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு பொருளை ரூ. 110 கொடுத்து வாங்குறீங்கன்னா அந்த பொருளோட விலை அதிகமாக இருக்குது, நம்மளுடைய கரன்சி அதாவது நம்மளுடைய வேல்யூ வந்து குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஸோ ரெண்டையுமே பணத்தால் மதிப்பிடும் போது பணங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகக்கூடாது. அதாவது வந்து கரன்சி ரேட்டு வந்து ஒவ்வொரு கரன்சிக்கு எகெயின்ஸ்டாக ஒவ்வொரு ரேட் இருக்கும். இப்போ ரூ. 80 அப்படிங்கிறது ரூ. 84 ஆச்சுன்னா ரூ. 4 இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. ஏன்னா ரூ. 80லேருந்து ரூ. 84 போச்சுன்னா யூஎஸ் டாலருடைய மதிப்பு அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். நம்மளுடைய கரன்சி வந்து நம்ம ரூ. 4 எச்சா கொடுத்து தான் ஒரு யூஎஸ் டாலரை வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ இதை புரிஞ்சுக்குங்க. ஸோ இந்த மாதிரி யூஎஸ் டாலருடைய கரன்சி வந்து என்ன ஆகும், அதோடைய மதிப்பு அதிகமாகும், நம்மளுடைய மதிப்பு ஃபால் ஆகும். இப்படி ஃபால் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே எஃப்ஐஐ வந்து அஃபெக்ட் ஆக ஆரம்பிப்பாங்க. ஏன்னா நம்ம கண்ட்ரியில் வந்து யூஎஸ் டாலரை வந்து ஐஎன்ஆராக கன்வெர்ட் பண்ணி தான் யூஎஸ் டாலர் டு ஐஎன்ஆராக கன்வெர்ட் பண்ணி தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அப்போது நீங்கள் திரும்பவும் வந்து ஐஎன்ஆர்லேருந்து யூஎஸ் டாலராக கன்வெர்ட் பண்ணும்போது கரன்சியோட மதிப்பு குறைஞ்சிருச்சுன்னா இதுலேயே வந்து கிட்டத்தட்ட ரூ. 4 குறையுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அடிபட்டுரும். இவங்களுக்கு வந்து திருப்பி அந்த கரன்சியை வந்து அவங்க நாட்டு கரன்சியாக கன்வெர்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய இப்போ 10% ரிட்டர்ன் ஸ்டாக் மார்க்கெட்டில் எடுத்திருக்காங்க, இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்திருக்காங்கன்னா இதுலேயே வந்து 4% காலியாயிரும், கன்வர்ஷன் ரேட்லேயே காலியாயிரும். ஸோ அது அவங்களுக்கு வந்து கடைசியில் 6% தான் கிடைக்கும். ஸோ இந்த ஒரு ரீசன்னால் அவங்க வந்து ரிஸ்க்காக பார்ப்பாங்க, கரன்சியோடைய கன்வர்ஷனை வந்து ரிஸ்க்காக பார்ப்பாங்க. அதனால தான் யூஎஸ் டாலருடைய மதிப்பு வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது, அதாவது இந்தியன் ருபீஸ் ஃபால் ஆகும்போது நம்ம மார்க்கெட் விழுகிறதுக்கான ஒரு ரீசனும் வந்து இதுதான். ஸோ இப்போ இன்னொரு பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இன்னொரு பார்ட் என்னன்னா, இந்தியா வந்து மேஜரா இம்போர்ட் எக்கானமி பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நம்ம வந்து எக்ஸ்போர்ட் வந்து சாஃப்ட்வேரில் தான் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும். மற்றபடி மேனுஃபேக்சரிங் அதுலலாம் வந்து இப்போ தான் வளர்ந்துட்டு இருக்கோம். ஆனால் மேஜராக வந்து சாஃப்ட்வேரில் தான் ஸ்ட்ராங்கு. மற்ற எல்லா விஷயத்துக்குமே மெஜாரிட்டி வந்து இம்போர்ட் தான். நம்ம பார்க்குறதுக்கு இம்போர்ட் மாதிரி தெரியலனாலும் நிறைய ரா மெட்டீரியல்ஸ், நிறைய கேபிட்டல் கூட்ஸ், அதாவது வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸை நம்ம இம்போர்ட் பண்ணி தான் வாங்குறோம். அதே மாதிரி நம்ம நிறைய ப்ராடக்ட்டை இம்போர்ட் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஏன் இம்போர்ட் எக்கனாமியாக இருக்குது இந்தியா அப்படிங்கிறத வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்க்கணும். அதை வந்து வேற ஒரு வீடியோவில் போடுறேன். ஸோ எல்லாமே சொன்னோம்னா இந்த வீடியோவே ரொம்ப பெருசாக போயிடும். ஸோ இப்போது எக்கானமியில் பொறுத்த வரைக்கும் நம்ம இம்போர்ட் எக்கானமியில் இருக்கிறதுனால மெயினாக ஆயில் வந்து நம்ம தான் மிகப்பெரிய கன்சியூமர். அதாவது வந்து வேர்ல்டுலேயே லார்ஜஸ்ட் பாப்புலேஷன் இருக்கிற கண்ட்ரி நம்மளுது. அதே மாதிரி ஆயில் வந்து நம்மக்கிட்ட இல்லை. அப்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஆயில் வந்து ஒரு மேஜர் நம்ம வந்து கன்சியூமர். அப்போது ஆயில் ப்ரைஸ் வந்து இந்த ஷிப்மெண்ட் இஷ்யூஸ்னால வந்து ரைஸ் ஆகிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. ஆல்ரெடி அது வந்து நிறைய இடத்துல ஆயிட்டு இருக்கு. இப்போ இதனால என்ன பிரச்சனை, ஆயில்னால நமக்கு வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆயில் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆச்சுனாலே நமக்கு வந்து என்ன ஆகிடும், காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் வந்துடும். காஸ்ட் புஷ்னா எல்லாத்துடைய ப்ரைஸும் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனால் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆச்சுனால எல்லா ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோவிலே போட்டிருக்கேன். இந்த இஸ்ரேல் காசா வார பற்றி நான் ஒரு வீடியோ, அதில் நம்மளுடைய நாடு எந்த மாதிரி அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறத பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இது ப்ரீவியஸாக ஒரு 2-3 வீடியோக்கு முன்னாடி போட்டிருந்தேன். அதை பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு வந்து என்ன மாதிரியான விஷயம் வரும். அதே மாதிரி இன்ஃப்ளேஷனை பற்றியும் வீடியோ போட்டிருக்கேன். இன்ஃப்ளேஷனில் எத்தனை டைப் இருக்குது, அந்த இன்ஃப்ளேஷன் வந்து எப்படி கிரியேட் ஆகுது, அதில் இன்ஃப்ளேஷனில் இருக்கிற டைப்பில் ஒன் ஆஃப் த டைப் வந்து காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன். அதாவது வந்து ஒரு சில ரீசன்னால் வந்து ப்ரைஸ் வந்து அதிகமாகும், காஸ்ட்டை வந்து புஷ் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு வருவோம். ஏன்னா ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அந்த சுச்சுவேஷன் வரும். அப்போ என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்காக இந்த காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிற வார்த்தை வந்துச்சுனால என்ன ஆயிரும், அடுத்த லெவல் 2 சினாரியோ நடக்கும். ஒன்று, ஐஎன்ஆர் ஃபால் ஆகுது, சரிங்களா, யூஎஸ் டாலர் கரன்சி ஃபால் ஆகுது, இன்ஃப்ளேஷனுக்கும் சான்ஸ் கிரியேட் ஆகுது. அப்போ என்ன ஆகும்னா, திரும்ப இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஜாஸ்தி ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகம். இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஜாஸ்தியாக ஆரம்பிச்சதுனாலே ஒன்று இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஜாஸ்தி பண்ணணும், இல்லை அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து அதே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை தான் வைக்கணும். குறைக்க முடியாது. குறைச்சா தான் திரும்ப க்ரோத்துக்கு வழி இருக்கும். குறிப்பிட்ட லெவல் க்ரோத் ஆனதுக்கப்புறம் குறைச்சோம்னா தான் திரும்ப க்ரோத் ஆகும். ஆனால் அப்படி குறைக்கல அப்படின்னா, நம்ம வந்து இன்ஃப்ளேஷன் வந்துருச்சு அப்படின்னாலே நம்ம குறைக்கவும் முடியாது. அதாவது வந்து ஆக்சுவலாக ஏற்றி தான் ஆகணும். ஆனால் ஏற்றாமல் நம்ம குறைக்காமல் ஒரே அளவில் நின்று இருந்தாலும் கூட நமக்கு வந்து மார்க்கெட் ஃபால் ஆகும். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வந்து அதே லெவலில் ஸ்டே ஆச்சுனாலோ இல்லை இன்க்ரீஸ் ஆச்சுனாலோ நமக்கு வந்து மார்க்கெட் ஃபால் ஆக ஆரம்பிக்கும். ரெண்டாவது சினாரியோ 2 வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளது வந்து இருக்கிறதுலே வந்து ஒரு ஹையஸ்டான ஜிடிபி க்ரோத் ப்ரெடிக்ஷன் ஃபோர்காஸ்டிங்கில் இருக்கிற கண்ட்ரி, அதாவது எமர்ஜிங் மார்க்கெட் கண்ட்ரி. குளோபல் லெவலில் எல்லா கண்ட்ரிலையுமே நம்மளது வந்து ஒரு ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ஃபோர்காஸ்டிங் வந்து ஜிடிபியில் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஃபோர்காஸ்டிங் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா நமக்கு தெரியும் எக்ஸ்போர்ட் நமக்கு அடிபட்டுச்சுன்னா அங்கே குறையும். அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் அடிபட்டுச்சுனாலும் நமக்கு வந்து எஃப்ஐஐ இன்வெஸ்ட் பண்ணுறதை நிறுத்தினாலோ இல்லை அதை கம்மி பண்ணாலோ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட்டும் ஃபாலோ ஆகும். அதனால வந்து இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாச்சுனாலும் நமக்கு வந்து எக்கனாமி ப்ராப்ளத்தில் வரும். ஸோ 2 விஷயம், இம்போர்ட்டு அதாவது எக்ஸ்போர்ட் வந்து பாதிக்கப்பட்டாலும் நமக்கு பிரச்சனை. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இன்க்ரீஸ் ஆச்சுனாலும் நமக்கு எக்கனாமி பிரச்சனை. ஸோ இந்த க்ரோத் ரேட் அச்சீவ் ஆகாது அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அது வந்து 7.3% கொடுத்துருக்காங்க. அதுக்கு பில்லோ போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாக்குடைய வேல்யூஷன் அதுக்கு தகுந்த மாதிரி குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த 3 கம்பைன் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த 3 சினாரியோவை கம்பைன் பண்ணி திங்க் பண்ணிங்கன்னா, ப்ளஸ் வந்து எலெக்ஷன் வேறு வருது அப்படிங்கிறதுனால இந்த ஜியோபொலிட்டிக்கல் ரிஸ்க், இப்போ நம்ம பேசினது எல்லாமே ஜியோபொலிட்டிக்கல் ரிஸ்க், இந்த ரிஸ்க் வந்ததுனால என்ன ஆயிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் வந்து ஒரு ஹைலி வாலடைல் மார்க்கெட்டாக மாறும். அப்படி இல்லைன்னா கரெக்ஷன் ஆகும், அதாவது கீழே விழுக ஆரம்பிக்கும். அதாவது அதோடைய வேல்யூஷன் வந்து ப்ரைஸ் வந்து ஆல்ரெடி நிறைய நல்லா மூவ் ஆயிடுச்சு மார்க்கெட்டு, நமக்கே தெரியும். அது வந்து கொஞ்சம் கரெக்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த கிராஷ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, நல்ல ஒரு ஃபால் வந்து சடனாக இருந்துச்சு அப்படின்னா, நம்ம வந்து இப்போ போய் இந்த டைமில் ஒரு வேல்யூஷன் அதிகமான ஸ்டாக்கை வாங்குறது கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய லெவல் ஃபாலில் மாட்டும், அந்த ட்ராப்பில் வந்து மாட்டுறக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, ட்ரேடிங் பண்ணுறவங்க கூட ஒரு ஹை வாலடைல் மார்க்கெட்டோட மோத வேண்டியதாக இருக்கும். அதாவது மேலைங்களையும் போயிட்டே இருக்கும். இந்த இப்போ கூட பார்த்தீங்கன்னா, இப்போ பாஸ்ட் 2 வீக்ஸாக வந்து அதான் நடந்துகிட்ருக்கு. அதை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம், அந்த நிஃப்டி பற்றி அனலைஸ் பண்ணுவோம். ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள். லாஸ்ட்டில் அந்த நிஃப்டி பற்றி அனலைஸ் பண்ணுறேன் நான். அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்ட்டு. இப்போது
இந்த 2 சினாரியோ கம்பைன் ஆச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆயிரும், மார்க்கெட் ஃபால் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா எஃப்ஐஐ வந்து செல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அது ஒரு பிரச்சனை. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஒன்றே ஒன்று பார்க்க முடியும். என்னென்னா லோ வேல்யூஷன் இருக்கிற ஸ்டாக்ஸ், அதாவது லோ வேல்யூஷன் மீன்ஸ் அண்டர் வேல்யூடு ஸ்டாக்ஸு, இல்லைனா வந்து ரொம்ப பிஇ ரேஷியோ வந்து மோர் தென் 15 இல்லாத ஸ்டாக்ஸ், அந்த மாதிரி நீங்கள் பார்க்கணும். மோர் தென் 50 ஸ்டாக்ஸ் பார்க்கக்கூடாது. மோர் தென் அதாவது 15 20க்கு கீழே இருக்கிற மாதிரியான கொஞ்சம் வேல்யூஷன் பெஸ்ட்டாக இருக்கிற ஸ்டாக்ஸ், அதாவது பிஇ ரேஷியோங்கிறது வந்து டைரெக்டாக நம்ம 50 கீழே இருந்தால் அது பெஸ்ட்டு ஸ்டாக் அப்படின்னு டேரெக்டாக ஒரே வார்த்தையில் சொல்லிட முடியாது. அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. இருந்தாலும் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, வேல்யூஷன் பெஸ்ட்டாக இருக்கிற ஸ்டாக்ஸ் மட்டும் நம்ம வந்து வாங்கலாம். அதில் மெயினாக வந்து லோக்கல் மேனுஃபேக்சரிங். ஏன்னா இம்போர்ட் எக்கானமி அடிபடும் போது வெளிநாட்டில் இருக்கிற நம்ம வெளிநாட்டிலிருந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய பொருட்கள், மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து அடிபடும் போது நமக்கு லோக்கல் மேனுஃபேக்சரிங் வந்து பூம் ஆகும். ஏன்னா இப்போ வரைக்கும் அந்த ரேட்டுக்கு நம்மளால் கொடுக்க முடியாதுங்கிறதுனால தான் மேனுஃபேக்சரிங் இங்கே பண்ணாமல் இருக்குது. இப்போ மேனுஃபேக்சரிங் பண்ணாலும் பொருள் அந்தளவுக்கு மூவ் ஆகாத காரணம் என்னென்னா, இம்போர்ட் பண்ணி நம்ம விற்கக்கூடிய அந்த ரேட்டுக்கு வந்து கொண்டு வர முடியாது. ஏன்னா அவங்க அந்தளவுக்கு அந்த பர்டிகுலர் கண்ட்ரியோ பர்டிகுலர் இடமோ எங்கிருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களோ நம்ம கண்ட்ரிக்கு, அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அந்த மேனுஃபேக்சரிங்கில். இப்போ அது அடிவிடும் போது அதோடைய ப்ரைஸ் ஏறும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய லோக்கல் மேனுஃபேக்சரிங்கில் இருக்கக்கூடிய அந்த ப்ரைஸே பெட்ரு, அதுக்குன்னு நம்ம இங்கேயே வாங்கிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போது அந்த ஒரு ரீசன்னால, இந்த ஜியோபொலிட்டிக்கல் ரீசன்னால நமக்கு லோக்கல் மேனுஃபேக்சரிங் ஸ்டாக்ஸ், அதாவது வந்து எந்தெந்த பொருளாக நம்ம இம்போர்ட் பண்ணக்கூடிய சுச்சுவேஷனில் இருக்கோமோ அந்த மாதிரியான மேனுஃபேக்சரிங், இல்லைன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ப்ராடக்ட் பண்ணக்கூடிய ஒரு சில இண்டஸ்ட்ரீஸ் அண்டு கம்பெனிஸ் எல்லாம் வந்து நமக்கு பெஸ்ட்டாக ரிட்டர்ன் கொடுக்கும். ஸோ அதனால் மேனுஃபேக்சரிங் செக்டார் வந்து ஃபோக்கஸ் பண்ணால், கெமிக்கல் செக்டாரில் வந்து ஸ்டாக்ஸ் சர்ச் பண்ணுங்கள். நானும் கொஞ்சம் கெமிக்கல் செக்டார்ஸ் வந்து சர்ச் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார்மா ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி. ஃபார்மா ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில் நான் என்னுடைய அதிகபட்சம் இப்போ ஹோல்டிங்ஸே வந்து ஃபார்மா ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில் தான் இருக்குது. ஒரு மோர் தென் வந்து 50% ஃபார்மா. ஏன்னா ஃபார்மா ஹெல்த் கேர் வந்து பொறுத்த வரைக்கும் டிஃபென்சிவ் செக்டார் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கடைசிக்கு நமக்கு எந்த ஸ்டாக்லேயுமே ரிட்டர்ன் கிடைக்காது அப்படிங்கும்போது ஃபார்மா அண்ட் ஹெல்த் கேர் செக்டாருக்கு நம்ம போவோம். இதுக்கு காரணம் என்னென்னா, அதில் கடைசி ஆப்ஷனுங்கிறது கிடையாது. அதுவும் வந்து பெட்டராக இருக்கும். ஆனால் அந்த இண்டஸ்ட்ரி, ஹோல் இண்டஸ்ட்ரியே வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மா ஹெல்த் கேருங்கிறது ஒரு டிஃபென்சிவ் செக்டார் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கடைசிக்கு வந்து இதுதான் வந்து பெஸ்ட் ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதை பற்றி நான் இன்னொரு நாள் டீட்டெயில்டாக போடுறேன். ஃபார்மா ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரீஸோடைய ஸ்டாக்ஸை பற்றி, அந்த இண்டஸ்ட்ரியை பற்றி டீட்டெயில்டாக போடுறேன் நான். இப்போ டிஃபென்சிவ் இண்டஸ்ட்ரி ஸ்டாக்ஸுங்கிறது இதைத்தான் நான் சொல்கிறேன். டிஃபென்சிவ் இண்டஸ்ட்ரினா சைக்ளிக்கல் இண்டஸ்ட்ரி அப்படின்னு ஒன்று இருக்குது, டிஃபென்சிவ் இண்டஸ்ட்ரின்னு இருக்குது. இதை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன், ஆல்ரெடி டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் டிஃபென்சிவ் இண்டஸ்ட்ரி ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் சர்ச் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி வேல்யூஷன் வந்து நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி ஹெட்ஜிங் பண்ணலாம். இப்போ வந்து நானே வந்து ஹெட்ஜிங் பண்ணியிருக்கேன். ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில் வந்து என்னோடய போர்ட்ஃபோலியோக்கு அகேன்ஸ்டாக ஹெட்ஜிங் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா, மார்க்கெட் கீழே விழுந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. திடீர்னு கிராஷ் ஆச்சுனாலும் எனக்கு வந்து இதில் கிடைக்கிற ரிட்டர்னோட ஹெட்ஜிங்கில் அதிகமாக கிடைச்சிடும். ஸோ அதனால் வந்து இப்போ அப்படி தான் இருக்குது, பொசிஷன் அப்படி தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஹெட்ஜிங் பண்ணுங்கள். போர்ட்ஃபோலியோ வந்து ஹெட்ஜிங் பண்ணுறதுக்கு உண்டான விஷயங்கள் நம்ம பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து மேஜராக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். இப்போ வந்து நம்மளுடைய நிஃப்டிங்கிறது வந்து என்ன லெவலில் இருக்குது, என்ன மாதிரியான சுச்சுவேஷனில் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு வந்து எஃப்ஐஐடியோடைய ஆக்டிவிட்டி என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு எஃப்ஐஐயோட ஆக்டிவிட்டி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கே தெரியும். இப்போ எஃப்ஐஐயோட ஆக்டிவிட்டி பாருங்கள். கிட்டத்தட்ட கேஷில் வந்து 5ஆம் தேதி வந்து 3500 கோடி வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. யார் டிஐ சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஐ வந்து 1700 கோடி பை பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது, ஓவராலாக இப்போ லாஸ்ட்டு 1ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் கணக்கு எடுத்துட்டீங்க அப்படின்னா, நெட் பர்ச்சேஸ் வந்து எஃப்ஐஐ வந்து எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னா 3300 கோடி பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. டிஐ வந்து 7140 கோடி பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது ஒரு 4000 கோடி ஷார்ட்டேஜில் தான் இருக்குது. அதாவது வந்து நெகட்டிவில் தான் இருக்குது. அப்போ வந்து என்னென்னா, மார்க்கெட் வந்து பேரிஷ் கண்டிஷன் தான். அதாவது அதிகமாக சேல்ஸ் நடந்திருக்கு. 7000 கோடிக்கு சேல்ஸ் நடந்திருக்கு. ஆனால் பை வந்து 3300 கோடிக்கு தான் பை நடந்திருக்கு. ரீட்டைல் இன்வெஸ்டரை விடுங்க, அவங்க வந்து கம்மியாக தான் இருப்பாங்க, இவ்வளோலாம் வராது. ஸோ அப்படி பார்க்கும்போது 7000 கோடி வந்து உங்களுக்கு ஷார்ட்டிங் அடித்து 3000 கோடி கழிச்சிங்கன்னா கிட்டத்தட்ட 4000 கோடி வந்து நெகட்டிவில் தான் செல் தான் நடந்திருக்கு. ஓகேங்களா? அந்த 4000 கோடி அப்சர்வ் பண்ணவங்க மேபி ரீட்டைல் பீப்புளாக தான் இருக்கும். ஏன்னா அது வேற எங்கே போக போகுது, ரீட்டைல் பீப்புளாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான சுச்சுவேஷன் வந்து நெகட்டிவில் தான் இருக்குது. எஃப்ஐஐ அண்ட் டிஐ வந்து இன்ஸ்டிடியூஷனல் ஆக்டிவிட்டி வந்து நெகட்டிவில் தான் இருக்குது, செல் ஆஃபில் தான் இருக்குது.
இப்போ நிஃப்டியுடைய சார்ட்டை நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்ன நடந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ நிஃப்டியுடைய சார்ட் இதுதான். ஸோ நிஃப்டியுடைய சார்ட்டை பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். இப்போது ஜஸ்ட்டு ஒரு 1 ஹவர் ஸ்டாக் 1 ஹவர் சார்ட் போட்டோம்னா இப்போ எஃப்ஐஐ ஆக்டிவிட்டி நமக்கு கிளியராக செல்லிங் பொசிஷனில் தான் காமிக்குது. செல்லிங் அதாவது ஒரு ஒரு பியரிஷ் ப்ரெஷர் தான் வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து நமக்கு எங்கே ப்ரைஸ் ஆக்ஷன் ரீட் பண்ணோம்னா எங்கே வந்து நான் வந்து கிளியராக வந்து ப்ராஃபிட் எடுத்தேன் அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ஏரியா தான் வந்து ப்ரீவியஸாக ஹையில் வந்த ஏரியா. அதாவது வந்து மார்க்கெட் இங்கே தான் ஃபால் ஆச்சு. அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆகி நமக்கு வந்து இந்த இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ், ஏன்னா இங்கேருந்து மார்க்கெட் ஃபால் ஆனதை இங்கே வந்து பிரேக் ஆச்சு. இப்போது இந்த ஏரியா அதாவது ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆச்சு. இப்போ அது பிரேக் ஆயிடுச்சு. பிரேக் ஆகி மேலே போகும்போது இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா ஃபியூச்சரில் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். அதுதான் இப்போ சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த ப்ரீவியஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவை பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஏரியாவாக நிறைய தடவை ப்ரைஸ் வந்து ரிவர்ஸில் ஆகிருக்கு. காரணம் என்னென்னா இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் ஃபியூச்சரில் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அதனால தான் ஜம்ப் ஆகிருக்கு மார்க்கெட். 2-3 டைம் வந்து ஜம்ப் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஆல்ரெடி இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டை வந்து நான் நோட் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் வந்து என்னென்னா நம்ம வந்து இந்த இடத்துல 2 டைம் வந்து இந்த இடத்துலையும் வந்து நமக்கு ஒரு ப்ராஃபிட் பார்த்தோம் ட்ரேடிங்கில். ஸோ இப்போது இன்னொரு பார்ட்டில் என்ன ஆச்சு அப்படின்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் மார்க்கெட் வந்து இங்கே ஏறினதுக்கப்புறம் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் லெவலில் எடுத்து தான் இங்கே மூவ் ஆயிருக்கு. ஏன்னா இந்த ரெசிஸ்டன்ஸை உடைக்கணும்னா நமக்கு ஒரு லிக்விடிட்டி வேணும். ஏன்னா இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரெசிஸ்டன்ஸ், இங்கேருந்து பெரிய செல் ஆஃப் நடந்திருக்கு. இதை உடைக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு லிக்விடிட்டி வேணும். அதாவது வந்து லார்ஜ் வால்யூமை யாராவது பை பண்ணணும். லார்ஜ் வால்யூம் பை பண்ணுறாங்க அப்படின்னா யாராக இருக்க முடியும்? இன்ஸ்டிடியூஷனாக தான் இருக்க முடியும். அப்போ வந்து இன்ஸ்டிடியூஷன் வந்து லார்ஜ் வால்யூம் பை பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து கொஞ்சம் கீழே வரும்போதா கரெக்ஷன் ஆகும்போதா பை பண்ணுவாங்க. ஸோ அதனால் இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் டிமாண்ட் அண்டு டிமாண்ட் ஜோன். இது வந்து இம்பார்ட்டன்ட் டிமாண்ட் ஜோன். இந்த இம்பார்ட்டன்ட் டிமாண்ட் ஜோனை வந்து நம்ம ட்ரா பண்ணோம் அப்படின்னா இந்த டிமாண்ட் ஜோனில் வந்து எகெயின் வந்து மார்க்கெட் வந்து பை ஆகும். ஸோ அதையும் பார்க்கும்போது நமக்கு 2 டைப் ஆஃப் அனலைசிஸ்லையும் கிளியராக தெரியுது இது ஒரு கிளியராக வந்து ஒரு பையர் உடைய ஜோன் அப்படின்னு. அதனால தான் எகைன் அண்ட் எகைன் வந்து இங்கே பை ஆகிட்டு இருக்கு. இதை உடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃபால் வந்து இந்த டிமாண்ட் ஜோனுக்கு இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இந்த டிமாண்ட் ஜோனுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து கிளியராக இருக்குது. அடுத்து ஒன்று வந்தால் இங்கே வரைக்கும் வந்துடும் கண்டிப்பாக. ஸோ இப்போது நமக்கு பார்த்தாலே தெரியும் மார்க்கெட்டில் வந்து ஹைஸ் வந்து லோயர் ஹைஸாக மாறி இருக்கு. இப்போ வந்து அடுத்தடுத்து ஹையர்ஸ் வந்து லோயராக மாறி இருக்கு. ஸோ இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகுது. இங்கே கிளியராக வந்து ஒரு பை லைன் ஃபார்ம் ஆகுது. ஸோ கிளியராகவே நம்ம தெரிஞ்சிருக்கோம் மார்க்கெட் வந்து பெரிய லெவலில் ஒரு வாலட்டைல் ஆகிட்டே தான் இருந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து நம்ம நிஃப்டியில் நடந்திருக்கு. காரணம் என்னென்னா மேலே ஏற செல் பண்ணுறாங்க. அதே மாதிரி டிஐ வந்து பை பண்ணுறதுனால இங்கே வந்து கிளியராக இந்த சப்போர்ட் டிமாண்ட் ஜோனுக்கு வரும்போது பை பண்ணுறாங்க. அவங்க வந்து டிமாண்ட் ஜோனுக்கு வரும்போது பை பண்ணணுங்கிறது அவங்களுடைய நோக்கம் கிடையாது. அதாவது பெஸ்ட் பாசிபிள் ப்ரைஸ் எங்கே இருக்கோ அங்கே வந்து அவங்க இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து பை பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து நார்மலாக வந்து அனலைசிஸ். ஸோ இப்போது என்னை பொறுத்த வரைக்கும் இது பிரேக் அவுட் ஆனால் தான் நமக்கு வந்து வரும். ஆனால் இந்த லெவலில் வந்து பிரேக் அவுட் ஆகும் அப்படிங்கிறது வந்து இப்போதைக்கு வாய்ப்புகள் கம்மி. அதாவது இந்த லிக்விடிட்டி ஜோன் வந்து கிளியராக இங்கே லிக்விடிட்டி எடுத்து தான் நமக்கு இங்கே வந்து மூவ் ஆகும். இங்கே லிக்விடிட்டி எடுத்து தான் நல்லா மூவ் ஆகும். ஆனால் இப்போ இந்த லிக்விடிட்டியை நிறைய தடவை கிராப் பண்ணி கூட அந்த அளவுக்கு ப்ரைஸ் மூவ் ஆகலை. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து டிமாண்ட் வந்து அதாவது சப்ளை வந்து கிராஸ் பண்ணல மார்க்கெட். அப்போது இங்கே செல் பண்ணக்கூடிய எல்லா சப்ளையும் கிராஸ் பண்ணால் தான் ப்ரைஸ் வந்து மூவ் ஆகும். அப்போது இங்கே ஏற்கனவே 2-3 டைம் வந்து கூட இங்கே வந்து மூவ் ஆகலை அப்படின்னா மேபி இப்போ அடுத்த அட்டம்ப்டில் மூவ் ஆகிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா அடுத்து இங்கே வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறமா மூவ் ஆகும். ஸோ இங்கே வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறமா எல்லாத்தையும் உடச்சி மூவ் ஆகும். ஏன்னா இந்த ஒரு 10,000 கோடிக்கு இங்கே பை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனாலும் 10,000 கோடிக்கு செல் பண்ணிட்டே இருக்காங்க. அப்போது இங்கே வந்தால் 20,000 கோடிக்கு பை பண்ணுவாங்க. ஏன்னா மோஸ்ட்லி ப்ரைஸஸ் கம்மியாயிரும், வேல்யூஷன் பெட்டராக இருக்கும், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக இருக்குங்கிறதுனால இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து இங்கே அதிகமாக பை பண்ணும்போது அடுத்த லெவல் ப்ரைஸஸ் வந்து எல்லாத்தையுமே பிரேக் அவுட் பண்ணும். ஸோ அதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஜோன்.
இது வந்து இம்பார்ட்டன்ட் ஜோன். இப்போ அந்த ஜோனில் தான் விளையாடிட்டு இருக்கு. ஸோ அதனால் வந்து கவனமாக இருங்க. இது கிராஷ் ஆச்சுன்னா இது கண்டிப்பாக வந்து இது விழுகிறதுக்கு ரொம்ப நாள்லாம் ஆகாது. ஒரே நாள் 2 நாளில் வந்து சடன்னு விழுந்துடும். இப்போ மோஸ்ட்லி பாருங்கள், இங்கிருந்து இவ்வளோ பெரிய ஃபால் ஆனதே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஜஸ்ட்டு ஒரே நாளில் தான் ஃபால் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஒரே நாள்லேயே இவ்வளோ பெரிய ஃபால் நடந்துருச்சு. எப்பவுமே பாருங்கள், ஃபால் ஆனதுக்கு அடுத்து மார்க்கெட் வந்து லிக்விடிட்டி வச்சு மூவ் ஆகும்போது ஃபால் ஆனதுக்கு டபுள் மடங்கில் மூவ் ஆகும். ஸோ அதே தான் இங்கேயும் நடக்கும். நீங்கள் வந்து நல்லா ஒரு ஃபால் கிடச்சதுன்னா அதுக்கப்புறம் ஒரு கிராப் பண்ணி மூவ் ஆகக்கூடிய மார்க்கெட் வந்து பெரிய லெவலில் மூவ் ஆகும். ஆனால் டைமிங் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து கவனமாக இருங்க. ஸோ இப்போ யூஎஸ் டாலர் ஐஎன்ஆர் பார்த்தீங்க அப்படின்னாலும் நமக்கு கிளியராக வந்து ஆர்பிஐ என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வந்து நான் சொல்கிறேன் பாருங்கள். ஏன்னா ஆர்பிஐயோடைய பேட்டர்ன் வந்து கிளியராக தெரியுது. ஏன்னா நார்மலாக அப்படி தான் பண்ணுவாங்க எல்லாம். ஏன்னா நம்ம ரெகுலராக வந்து ஆர்பிஐயோட ஃபங்க்ஷனாலிட்டி அதுதான். ஸோ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து 83லேயே வந்து செல் அடிச்சுட்டே இருக்காங்க. ஏன்னா 83க்கு மேலே போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கரன்சி வீக் ஆகிடும். ஆல்ரெடி வீக் ஆகிட்டு தான் இருக்குது. நிறைய வந்து 82ல் இருந்தது. நான் சொன்ன மாதிரி கரன்சி எப்பவுமே மதிப்பு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு வந்து ஃபால் ஆகுதுன்னு அர்த்தம், இந்தியன் ருபீஸ். அப்போது பாருங்கள், 82 இருந்துச்சு, இப்போது 84 ஆகி போச்சு, 83.4 வந்துருச்சு. ஸோ இவ்வளோ தூரத்தில் இங்கேயும் வந்து ஃபால் ஆகிட்டே இருக்குது. இங்கே வந்து தடுத்துட்டே இருக்காங்க, ப்ரைஸை வந்து மேலே உலகம் தடுத்துட்டு இருக்காங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி ஆர்பிஐ தான் இருக்கும். ஆர்பிஐயோடைய ஃபங்க்ஷனாலிட்டி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கரன்சி ரேட்டை ஸ்டேபிளாக வைக்கணுங்கிறதுக்காக யூஎஸ் டாலரை செல் பண்ணுவாங்க. யூஎஸ் டாலரை செல் பண்ணி இந்தியன் ருபீஸை பை பண்ணுவாங்க. ஸோ இந்தியன் ருபீஸை பை பண்ணி யூஎஸ் டாலரை செல் பண்ண இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஏன்னா கரன்சி அவங்களுடைய இன்டர்வென்ஷன் இருக்கும். மோஸ்ட்லி கரன்சி மார்க்கெட்டில் எப்போ வந்து ப்ரைஸ் வந்து ஓவராக ஃப்ளக்சுவேட் ஆகுதோ இல்லை ரிஸ்க் வருதோ, கரன்சியோடைய ஸ்டெபிலிட்டிக்கு ரிஸ்க் வருதோ, அப்போ வந்து ஆர்பிஐ வந்து மார்க்கெட்டுக்குள்ளே நுழைவாங்க. சரிங்களா? மார்க்கெட்டுக்குள்ளே நுழைஞ்சு இந்தியன் ருபீஸ் செல் பண்ணி யூஎஸ் டாலரை பை பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அது மூலமாக என்ன ஆகும்னா ப்ரைஸ் வந்து கண்டெய்ன்மெண்ட் ஜோனுக்கு கொண்டு வருவாங்க. ஸோ இப்போ கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய லிக்விடிட்டியை வந்து தாங்கி அதை மார்க்கெட் வந்து கிளியராக திரும்ப பாருங்கள், ஒரே இடத்துல கிளியராக ஒரு சப்போர்ட் லைன் தெரியுது பாருங்கள். கிளியராக வந்து ஒரு ஒரு ப்ரெஷர், அதாவது பையிங் ப்ரெஷர், ஹையர் லோ பையிங் ப்ரெஷர் கிளியராக இருக்குது. ஆனாலும் டாப் லெவலில் போகும்போது எகெயின் அண்ட் அகெயின் வந்து ப்ரைஸ் வந்து கண்ட்ரோலுக்கு வருது. ஸோ காரணம் என்னென்னா மோஸ்ட்லி இது இன்ஸ்டிடியூஷனல் பேட்டர்ன் தான். இது வந்து ஆர்பிஐயுடைய ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷனாலிட்டி. அதை வந்து அவங்க அதை செய்யணும். இதுதான் வந்து இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ இப்போ வரைக்கும் நீங்கள் ஓரளவுக்கு மார்க்கெட்டை வந்து அனலைஸ் பண்ணதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அண்டு போர்ட்ஃபோலியோ வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ மார்க்கெட்டை வந்து டைமிங் பண்ண முடியாது. அதனால் வந்து என்னென்னா இது இன்றைக்கி நடக்கும் நாளைக்கு நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. மார்க்கெட் பாருங்கள், இன்றைக்கி மார்க்கெட் மேலே போயிட்டு இருந்து நல்லா மூவ் ஆகிட்டு இருக்கும்போது கடைசியாக செல் ஆஃப் ஆச்சு பார்த்தீங்களா? அந்த மாதிரி கூட ஆகும். ஸோ ஏன்னா மார்க்கெட்டில் வந்து செல் பண்ணுறவங்க ஹையராக வரும்போது தான் செல் பண்ணுவாங்க, பை பண்ணுறவங்க லோயராக வரும்போது தான் பை பண்ணுவாங்க. ஏன்னா அதுதான் அவங்களுக்கு ப்ராஃபிட். ஸோ அதனால் வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து அப்படி தான் பிஹேவ் பண்ணுவாங்க. அதனால் வந்து மார்க்கெட் மேலே மூவ் ஆகுது அப்படின்னா ஓகே மேலவே போயிட்டுருக்கோம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா மேலே மூவ் ஆகும்போது தான் ஷார்ட்டிங் அடிக்கிறதுக்கு அவங்களுடைய பெஸ்ட்டு சான்ஸ். ஏன்னா இப்போ ஏற்கனவே அவங்க பல வருஷத்துக்கு முன்னாடியே பை பண்ணி வச்சுருப்பாங்க, நிறைய ஸ்டாக்ஸை பை பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் நல்ல ப்ராஃபிட்டில் போகும். அப்போ நல்ல ப்ராஃபிட்டில் போகும்போது வேல்யூஷன் ஜாஸ்தியாக இருக்கும்போது அப்போ தான் கட் பண்ணுவாங்க. ஏன்னா அதுதான் நல்லா ப்ராஃபிட்டெல்லாம் எக்ஸிட் ஆகிற மாதிரி. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் அப்டேட் பண்ணிக்கங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.